நான் நம்புகிற கர்த்தர், நான் நம்புகிற அந்த வசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் வரும். அந்த நாளில் அது முளைக்கும், அது முளைச்சு கனிகளை கொடுக்கும். நிச்சயமா அப்பொழுது கண்ணீர் மாறும். அதை நான் நம்புகிறேன் என்று ஒரு விவசாயி விதைக்கிறான். விதைச்சிட்டு அவன் என்ன பண்ணுகிறான், அது அறுவடை வரும் என்று பொறுமையோடு கூட என்ன பண்ணுகிறாங்க, காத்திருக்கிறான். விதைச்சு விட்டு போய் தூங்குறவன் அல்ல விவசாயி. விதைக்கிறான், விதைச்சாச்சுங்க, விளைஞ்சிரும், அறுவடைக்கு மாத்திரம் போனா போதும் சொல்லி தூங்குறவன் அல்ல. விவசாயிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது பாருங்க. விதைச்சிட்டு அதை போய் பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நீர் பாய்ச்சணும், அப்புறம் என்ன பண்ணணும், எரு போடணும், அப்புறம் களை எடுக்கணும், அப்புறம் உரம் போடணும். இதெல்லாம் போட்டு அதை காத்து வரணும். அதான் பொறுமை, அதுக்கு நீடிய பொறுமை தேவை. நான் விதையும் என்ன பண்ண மாட்டேன், நான் எருவும் போட மாட்டேன், தண்ணியும் பாய்ச்ச மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த விதை என்ன பண்ணாதுங்க, விளையாது, பலனை தராது. பலன் வரணும்னா விதைச்சிட்டு காத்திருக்க கூடாது. என்ன பண்ணணும், விவசாயி போய் அதை போய் பார்க்கணும், பண்படுத்தணும், அதை அதுக்கடுத்து தண்ணி பாய்ச்சணும், அதுக்கடுத்து எரு போடணும், உரம் போடணும். இதுக்கு அடுத்தபடியாக தான் களை. ஆமே, இந்த களையை புடுங்கணும். ஆமே, சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத களை வளருது. தேவையில்லாத களையில போய் சிக்கிறோம். தேவையில்லாத களையினால என்ன பண்ணுது, நம்ம பயிரெல்லாம் கெடுக்குது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெடுக்குது. அப்ப இந்த களையை என்ன பண்ணணும், பிடுங்கி எரியணும். கொஞ்சம் நஷ்டம் வரும், எரியணும். ஆமே, விசுவாசி பாருங்க, விவசாயிக்கு இப்படிப்பட்ட ஒரு கடமை இருக்குமானால் விசுவாசிக்கு இதை காட்டில் 100 மடங்கு கடமை இருக்கிறது. வசனத்தை கேட்டுட்டு சும்மா அப்படியே வசனத்தை விட்டு விடக்கூடாது. இந்த வசனத்தை என்ன பண்ணணும், வாயில பேசணும், இந்த வசனத்தை அறிக்கையிடணும், இந்த வசனத்தை விசுவாசிக்கணும், இந்த வசனத்து மேல நம்பிக்கை வைக்கணும், இந்த வசனத்தை என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். இந்த வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்யும், இந்த வசனம் என் வாழ்க்கையில இருக்கிற வசனங்களை விரட்டும், இந்த வசனம் என் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். நான் நம்புகிற கர்த்தர், நான் நம்புகிற அந்த வசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் வரும். அந்த நாளில் அது முளைக்கும், அது முளைச்சு கனிகளை கொடுக்கும். நிச்சயமா அப்பொழுது கண்ணீர் மாறும். அதை நான் நம்புகிறேன் என்று அந்த வசனத்தை அவன் இரவும் பகல் அறிக்கிடணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.